ஹாய்ங்க. இன்றைக்கி நாங்கள் முட்டை குருமா வைக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமாங்க. முட்டை குருமா வைக்கிறது எந்த இது நாங்கள் கிராமத்து சைடில் தான். அது வேறு இப்போ வேறு கேஸ் வேறு இல்லைங்க எங்கள் வீட்டில். கேஸ் தீர்ந்து போச்சுங்க. கேஸ் இல்லாமல் கரண்ட் அடுப்பில் எவ்வளோ ஒரு ஃபன்னியாக ஒரு முட்டை குருமான்னு பாருங்களேன் நீங்களே. முடியலைங்க. கேஸ் இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டு இதில் நாங்களும் தான் ரொம்ப 3 குழந்தைங்க இருக்காங்க. கரண்ட் அடுப்பில் தான் சமைக்கிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றினோம். கடுகு போடக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சால் இலை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கணுங்க. அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் தாங்க. ஏன்னா கேஸ் இல்லாதனால கரண்ட் அடுப்பில் கொஞ்சம் அதிகமாக தீய வச்சு விட்டாலும் தீஞ்சு போயிடுங்க. அதுக்கோசரம் மினிமம் இதில் வச்சு வணக்கிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறங்க நெக்ஸ்ட் என்ன போடலான்னு பார்க்கலாமாங்க. தக்காளி தாங்க போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கலாங்க. பாருங்கள், இதில் வேறு எங்கள் பையன் வேறுங்க நடுமத்தில் நான் கிண்டுறேன்ட்டு பாருங்கள். எங்கள் பொண்ணு வேறு, சின்ன பொண்ணு கிண்டுறாங்க. வெங்காயம் சீக்கிரமாக வணங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேங்க. சால்ட்டு போட்டு நல்லா வணக்கணுங்க. வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வணங்குதுங்க. வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு நம்ம தேவைக்கேற்ப பச்சை மிளகா போதுங்க. தேவைக்கேற்ப பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கி விடணுங்க. பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் வணங்கினோடனே வெங்காயமும் நல்லா கொஞ்சம் வணங்கிக்கிங்க. வணங்கினோடனே நம்ம அடுத்தது தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டு நல்லா மைய கொஞ்சம் வணங்கணுங்க. அது நல்லா பச்சை வடை ஒவ்வொருத்தரும் மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. தக்காளி இதில் கொஞ்சம் தெரிஞ்சுன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் தக்காளி நல்லா வணக்கிட்டுங்க. இது சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க. கொஞ்சோண்டு நம்ம தேவைக்கேற்ப. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுங்க. அடுத்தது நம்ம அடுத்தபடியாக குழம்பு மிளகாத்தூள் போடுவோங்க. நான் எப்பயுமே சாம்பார் பொடி தாங்க போடுவேன். சாம்பார் பொடி போட்டு வைப்பேங்க. வேறு அதிகமாக இதை வச்சு விட்டாங்க, அதுவே பெருசாக இருக்குதுங்க. சாம்பார் பொடி போடுவோங்க. சாம்பார் பொடி போட்டு நல்லா வணக்கணுங்க. பாருங்கள், சாம்பார் பொடி போடணுங்க. சாம்பார் பொடி போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணிங்க. நல்லா அது வணங்கி வந்துடுங்க, அப்படியே திரண்ட மாதிரி. அடுத்தது பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு அடுத்ததாக நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சிருந்தேங்க. தேங்காய் திருவி வச்சுட்டு அதில் சோம்பு கசகசா பொட்டுக்கடலைங்க, அவ்வளோதாங்க. இது 4ஐயும் போட்டு நல்லா அரைச்சிட்டுங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த தண்ணி ஊற்றி எல்லாம் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொதி வந்த பிற்பாடு அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் சேர்த்துடணுங்க. சேர்த்ததுக்கப்புறங்க நல்லா கொதிக்குங்க. திரண்டு கொதித்து நல்லா வருங்க. அப்பயே பாருங்கள், நல்லா வாசமாக கபகபன்னு வாசமாக இருக்குங்க. வாசனை வந்ததுக்கப்புறங்க பாருங்கள், அரைச்சி ஊற்றிட்டேங்க. வேலை முடிஞ்சிச்சுங்க. அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கபகபன்னு வாசம் வந்துடுங்க. கபகபன்னு வாசம் வந்த பிற்பாடு ஃபைனலாக நல்லா கொதித்து திரண்டு நம்மளுக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துடுங்க. அந்த பதம் வந்த பிற்பாடு முட்டையை உடச்சி ஊற்றணுங்க. அடுத்தது முட்டையை நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் தாங்க, அதனால் 4 முட்டைங்க உடச்சி ஊற்றி இதில் என்னன்னாங்க, நான் இதில் மஞ்சத்தூள் மறந்து போயிட்டேங்க. அப்புறமா கொஞ்சம் எல்லாம் கரைச்சி ஊற்றின பிற்பாடு தாங்க மஞ்சத்தூளே ஞாபகம் வந்தது. மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டா முட்டை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. ஏன்னா ஒரு 110 ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. நல்லா முட்டையும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. வெந்து வந்தோடனே
லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து பார்த்தா முட்டை குழம்பு ரெடி. சூப்பராக இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. அதுக்கு நம்ம பொங்கல் சாப்பிட்லாம், தோசை சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தொட்டுக்கலாம். செம்மையாக இருக்குமுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. நாங்கள் வச்ச மாதிரி நீங்களே வச்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் மேலும் வர்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஷேர் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. பாய்ங்க.